பழனி மலையில 4 அணாவுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தவா நம்மள பார்த்து கொக்காணி காட்டுறாப்பா. கொத்துச்சாவி இடுப்புல சொருகிறது என்ன, கொண்டையில பூ வச்சு சொருகிறது என்ன, கொடைய பிடிச்சிட்டு சின்ன பொண்ணு அடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் போறது என்ன, வாரது என்ன, வெந்நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்ன, கண்மூடி நின்றது என்ன, கமண்டரம் கொண்டது என்ன. என்னப்பா இது கேபி சுந்தராம மாதிரி என்னங்கிற? தண்ணி அடிச்சு 4 நாள் ஆச்சு, அதுக்கு வழியை சொல்லுப்பா. நான் சோழிய உருட்டி சொன்ன திசைக்கு போயிட்டு இருந்த கவுண்ட இன்னைக்கு என் சோழிக்கே வேலை இல்லைன்னுட்டான். அந்த தேவானைய பத்தி நாம என்ன சொன்னாலும் அவன் நம்ப தயாரா இல்ல. நடிக்க வந்தவன் மொத்தமா கவுண்டனை கவுத்து வீட்டை பிடிக்கலாம்னு நினைக்கிறான். பொழுது விடியறதுக்குள்ள அவ மூச்சு நின்னாகணும். கொலை இயற்கையான மரணம் தான் கவுண்டனை நான் எப்படி நம்ப வச்சிருவேன்? அப்புறம் ஆட்சி நம்ம கையில. அவ மூச்சு அடங்கின பிறகுதான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன். நீங்க கவலை இல்லாம போய் படுங்க, நாங்க முடிச்சிடுறோம். பசங்க கெட்டிக்கார பசங்க, எப்படியும் சோழிய முடிச்சிருவாங்க. இந்த ஜோசியம் எதையோ அழிக்கணும்னு சொன்னானப்பா. அழைக்கணும் நான் சொன்னா, தெய்வானை அமுக்கணும் சொன்னா, எதை வச்சு அமுக்குறது? இதை வச்சு அமுக்குவோம். செங்கலி இந்த பக்கம் இங்க 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 படுத்திருக்கா. அது அங்க படுத்த சந்தேகம் வருகிறதுக்கா இங்க படுத்திருக்கா போல இருக்கு. எங்க படுத்தானே அமுக்கல வச்சு ஒரே அமுக்கு. அம்மா எழுப்பி தலை எந்த பக்கம் இருக்குன்னு கேளு. அட தர்பூசணிக்கா மாதிரி இருக்கு, இதான் தலை. ஐயோ செல்லமுத்தா, என்ன வயிறு வீங்க இருக்குது, தெய்வான கர்ப்பமா இருப்பா போல இருக்கா. அடக்கலிக்கு அவனை கை வச்சுடா. பிளாஸ்டிக் ஃபெல்லோ. நீ அமுக்க. நல்ல காலம் நான் கத்துல யாரும் முழிக்கல. யாராவது முழிச்சு பாத்துருந்தாங்கன்னா நம்ம கதை கந்தல். ஏயா உங்களுக்கு போதையில ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? ரொம்ப வலிக்குதா ஜோசியரே? ரொம்ப சுகமா இருக்கு. நான் வேணா உனக்கு ஏதாச்சும் வலி நிவாரணி வாங்கி தரேன். ஒரு புண்ணாக்கு வேணாம். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சந்தையில தெரிஞ்சிட்டு இருந்த உன்ன சமஸ்தானத்து ராஜா ஆக்கணும் நினைச்ச பாரு. அதுக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும். இப்போ ஒண்ணு கெட்டு போயில. எந்த விஷயத்துக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் ஒன்று இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒண்ணும் வேண்டாம். நான் சம்பாரிச்ச காசு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். கோச்சுக்காதீங்க ஜோ. நைவாரனால நான் பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா அவளை எப்படியாச்சும் கொலை பண்ணிடலாம் ஜோ. கரெக்ட். என் சோழிக்கு வேலை இல்லாம பண்ண அவளை அப்படியே கோழிய கொல்ற மாதிரி. குப்புற வந்து மூக்கு கீக்க உடைச்சுக்காத. கழுத்து நிறைய கொட்டையை தொங்கிட்டு இருந்தா நீ கொலை பண்ணிடுவியா? கொலை பண்றதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும். அந்த மண்ணா கட்டி தான் உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆன்மீகா கோச்சுக்காத. ஆன்மீகா பெங்களூர்ல கில்லர் மஞ்சுன்னு ஒருத்தர் இருக்கா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் இல்லாம இயற்கையா ஒருத்தர் செத்து போனா எப்படி செத்து போவாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் 650 கொலை பண்ணிருக்கான். காளியப்பா கொஞ்சம் விவரமா சொல்லு. நாம யார கொலை பண்ண சொல்றோமோ அந்த வீட்டுக்கு அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கி இருந்து அந்த வீட்டோட நடவடிக்கைகளை எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு கரெக்டா அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த கேரக்டரை போட்டு தள்ளிட்டு வெடிய காத்தால் எந்திரிச்சு போயிட்டே இருப்பானுங்கோ. அந்த மகராசனை உடனே கூட்டிட்டு வாங்கப்பா. போங்கப்பா போங்கப்பா. போடலங்க போங்க போங்கன்னா வெறுங்கை ஆட்டிட்டு போயிட முடியுமா? ஒரு கொலைக்கு ₹1,00,000 அட்வான்ஸே 50,000. என்ன முடிய புடுங்குற? குட்டி ஜமீன் ஆகிற ஆசை விட்டு போச்சா? இல்ல, என் வீட்டு அடமானம் வைக்கிறேன், பணத்தை உங்ககிட்ட குடுக்கறேன். யோ நிலுங்கயா, டோக்கனை வாங்கிட்டு லைன்ல உட்காருங்கயா. நேத்து நைட்டு 11 மணிக்கு வந்தேன். இங்க பார், என் டோக்கன் நம்பர் 32. నేను హైదరాబాద్ లో వచ్చాను. నా దగ్గర టోకన్ ఉంది. నువ్వు లైన్ లో రాయా. நிறுத்துங்க, கூச்சண்டி உட்காருங்க. பைட் வச்சு கூத்துக்கொள்றே. என்ன பிரச்சனை? அண்ணா ஏதோ டோக்கன் கேக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, எங்க பாச பாக்கணும்னா டோக்கன் வாங்கிட்டு போய் தான் பாக்கணும். எங்க இருந்து வர்றீங்க? தமிழ்நாட்டுல இருந்து வர்றேங்க. அது ஆளை பார்த்தாலே தெரியுது. தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வேட்டக்காரன் புதுங்க. வந்த நோக்கம் கில்லர் மஞ்சு பாக்கணுங்க. பின்ன நான் என்ன பெங்களூரை சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா சொல்றேன். போன வாரம் வந்தவள வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான். விஷயத்தை சொல்லுங்க சார். கொலை விஷயம் தாங்கண்ணா. ஒரு கொலையா 2 கொலையா? ஒரு கொலை தாங்க. ஏன் கேக்குறீங்க? இல்லங்க, ஒரு கொலைனா 1 லட்சம். 2 கொலையா இருந்தா 10% ரிடக்ஷன் கொடுப்போம். செங்கலிப்பா ஜோசியனி போட்டு தள்ளிடுவோமா? அவங்கிட்டே காசு வாங்கிட்டு அவனையே போட்டு தள்ளா பாவம்பா. அட ரிடக்ஷன் சொல்றான்ல, அதனால ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி இருக்கட்டும். நீ போற போக்குல என்னையும் சேர்த்து போட்டு தள்ளி. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டப்பா. ஒண்ணா ரெண்டாப்பா? இப்போதைக்கு ஒரு கொலை தானுங்க. ஓகே. அந்த நபரோட வயசு என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, நிறம் என்ன? உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த நபரை கொலை பண்ண சொல்றீங்க? அந்த நபரோட பேக்ரவுண்ட் என்ன? எல்லாமே எழுதி கொண்டு வந்திருக்கணுங்க. இது பாருங்க. அவர் வில்லேஜுக்கு வருவாருன்றது டவுட் தான். இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி பாக்குறேன்.
அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? அட்வான்ஸ் ரெடியா இருக்குதுங்கண்ணா. ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. நாங்க ஊருக்கு திரும்பி போக முடியாதுண்ணா. அவன் இம்சை தாங்க முடியலண்ணா. அண்ணா, அந்த புண்ணியவா கில்லரோட முகத்தை எப்படியாச்சும் நாங்க பாக்குறேங்கண்ணா. நானும் தமிழன் தான். இந்த கேஸ ஸ்பெஷல் கேஸா கவனிக்க சொல்றேன். வாங்க. வேட்டைக்காரம்புதூர் தம்பிகளா, ஐயா, நீங்க தெய்வானைங்கிற பொண்ணை பத்தி கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இனிமே நீங்க கவலைப்பட வேணாம், அவளை நான் முடிச்சிடுறேன். ஐ நம்ம சந்தோஷம்ங்க. ஏற்கனவே ஒத்துக்கிட்ட பல கொலைகளை ஒத்தி வச்சுட்டு வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு டேட் ஒதுக்குறேன். அட்வான்ஸை கவுண்டர்ல கட்டி ரசீதை மறக்காம வாங்கிக்கங்க. அப்புறம் நான் பிளைட்ல தான் வருவேன். நீங்க எப்படி? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. கம்பெனி கடை அடையாளம் தெரியாம இப்படி பிக்கப் பண்ணுவேன். அண்ணா, பொம்மை புலிய பாத்துடுங்க. நிஜமான புலி உங்க முகத்தை பார்த்தா தானே நாங்க உங்களை பிக்கப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வழக்கமா நான் யாருக்கு என் முகத்தை காட்டுறது இல்ல, நீங்க இப்ப பார்க்கலாம். ஐயா போன வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. வாங்க பெருசாக்கிடலாம். வாங்க 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 சாமி வாங்க. நல்லா. கொடுங்க கொடுங்க இங்க. செங்காளியப்பா, என்ன சாமி எல்லாம் கூட்டு வந்திருக்க? ஒண்ணுமில்லப்பா, கோர்ட்ல நம்ம கேஸ் நடக்குது இல்ல, அது ஜெயிக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணோம்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் இமயமலையில இருந்து சாமியார கூப்பிட்டு. அடாடாடா, ஒரு சாமியாரோட காலெல்லாம் இந்த வீட்டுல பண்ணணும்னா நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம். இனிமே நாங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவோம். சாமி, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்குது. நீங்க இங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குற? சாமி யார் தெரியுமா? ஜெகத்குரு மஞ்சு பாபாஜி சுவாமிகள். ஆசீர்வாதம் வாங்கிக்க. எப்படி சாமியாருக்கு நிரூபிச்சிட்டாரு பாத்தியா? எப்படி? பொண்ணை பார்த்தோன்னு தொட்டீங்களே. பெங்களூರಲ್ಲಿ உளுந்து வட மாதிரி ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. யாருது? ஐயோ, நீங்க போட்டு தள்ள வேண்டிய ஆளே இவதான். இவளை கொள்றதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க? கில்லர் சிரிக்கிறாருங்க. சிரிச்சீங்களா? என் அசிஸ்டன்ட் விட்டாலே முடிச்சிருவா. ஐயோ, இவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பயங்கரமான ஆளு. ரொம்ப பேசுறானே இந்த பையன். ஜமீன்ல என்ன பண்றான்? இல்ல, இவருதாங்க இந்த கதைக்கே மூலம். கதைக்கும் மூலமா? ஐயோ, கிளர் கிளர் கிளர். மைசூர் மகாராஜா அரண்மனை என்ன விலை இருக்கும்? இது மெர்காரால் டி எஸ்டேட் என்ன விலை இருக்கு? இந்த சவுதான் விதா என்ன விலை இருக்கும்? அது கர்நாடகா சட்டசபை. அதையெல்லாம் எதுக்கு விலை கேக்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் வாங்கணுங்கிறது எங்களுடைய கனவுங்க. ஆமாங்க. நீங்க தான் காலடி எடுத்து வச்சிட்டீங்களா, இனிமே கனவெல்லாம் நிறைவேறிடும். அது இப்ப இருந்து பிளான் பண்ணாதான் காரியம் முடிஞ்சோட கரையம் பண்ண முடியும். நானும் தெரிஞ்சவர் நீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டோம். எனக்கு இப்ப வயிற்றுக்குள்ள வேற பிரச்சனை. அந்த இடம் எங்க இருக்கு? அதுவும் பின்னாடி தாங்க போகணும். அத பின்னாடி தான் போகணும். எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுல அது எங்க இருக்கு? வாங்க காட்டுறேன். நான் தான் காட்டுவேன். நிறுத்துங்க. நான் தான் பைனான்சியர். நான் தான் இத காட்டுவேன். பாருங்க, இப்படி சண்டை போட்டிருந்தீங்கன்னா இடத்தை காட்டி பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி இடத்தை காட்டுங்க. ஐயோ கில்லர், இங்க போயிடாதீங்க, நேரா அங்க போங்க. பையெல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. சரிங்க. லைட்ல ஃப்ரீயா குடுக்கறான்னு கடை தின்னு. இல்ல, பாத்து போங்க. கில்லர்னா படுவா கில்லர் தான் ஐயா. இத பாருங்க, நான் தான் 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். அதனால அந்த கில்லர் மஞ்சுவுக்கு சட்ட சகலமும் நான் தான். என்ன ஓவர்டேக் பண்ண நினைச்சுங்க, சோழியை உருட்டி விடுவேன். டேய், ஏய், டேய், ஏய், டேய். ஏய். என்னடா கைய நீட்டுற? கைய கட் பண்ணிடுவேன். ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு கக்கூஸ் கட்டு போய் நின்னு கதவு தட்டு. ஏண்டா எதுக்கு போட்டி போடுறது விவசாய வேண்டாம்? அந்த மாபெரும் மாவீரன் மஞ்சங்க கேவலம் கோழி குஞ்சங்க. கிளம்புதா. கில்லரா இருந்தா சரி, கிளிண்டரா இருந்தா சரி, பாத்ரூம் போறது அல்ப மேட்டரியா? அதுக்கு போய் தகராறு பண்ணலாமா? அத இந்த குடிப்பணியாரத்துக்கிட்ட சொல்லு. செங்காலிப்பா, கில்லருக்கு மூலம்டா. கில்லர் 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 கில்லர். என்னாச்சு கில்லர்? உள்ள அவனாச்சு எதிரி போட்டுட்டானா? போலீஸா? ஐயோ, பேயா? பிசாசா? சரியா வரலையா? கிளம்புதா. போய் குத்திட்டு இருந்து எடுத்துட்டு வா. வச்சு ஒரே சொருகா சொருகிரு. அத்தோ, நான் இருக்கும்போது குத்துட்டே கத்திட்டீங்க. இந்த கை எதுக்கு இருக்கு? அப்படியே அவனை வச்சு கசக்கிற மாட்டா. டேய் செங்காலிப்பா, எதுக்கு நீ ஒரு எட்டு போய் பாரு. எங்க? அங்க. அத நான் அதெல்லாம் போக கூடியவன் தான், அடிக்க கூடியவன் தான். போங்கற. தண்ணி. டேய், காமுடி பிச்சிருச்சுடோ. இது வரைக்கும் மைசூர் கிட்ட நம்ம தான் தண்ணி கேட்டோம்.
இன்னைக்கு நம்ம கிட்ட மைசூர் தண்ணி கேக்குதுரோ. கில்லர், இது செத்து போன கரப்பா. தூக்கி போடுப்பா. இனிமே இந்த வீட்டுல கரப்பாம்பூச்சி, கரையா, கட்டெரும்பு, சித்தெரும்பு, சுல்லெரும்பு, சொல்ல, செலந்தி, பல்லி, பாப்பராடி எதுவுமே இருக்காது. பாத்ரூம் படு சுத்தமா இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க. இவனை பார்த்தா கொலை செய்யற மாதிரி தெரியல. ஏன் 50,000 ரூபாய் பணமும் எல்லு. டேய், நீ கில்லர் சந்தேகப்படியா? 2 கொலைக்கு டிடெக்ஷன் சொன்னா உன்னையும் போட சொல்றேன். யோ ஆன்மீகம், எந்த ஒரு விஷயத்திலுமே நம்பிக்கை வேணியா? இப்போ நீ இந்த கிராமல்லங்கிற நம்பிக்கையில தானே சோலை உருட்டுற. உண்மையில நீ கிரகத்தை பாத்திருக்கியா? எந்த ஒரு வீரனுக்கும் ஒரு சின்ன விஷயத்துல பயம் இருக்குதான் செய்யும். ஹிட்லருக்கு பள்ளி பார்த்தா பயம். நீ கில்லரை சந்தேகப்படாத. 650 கொலை பண்ண கில்லரை கூட்டி வர்றதுக்கு நாங்க என்ன பாடுபட்டோம்னு எங்களுக்கு தாயா தெரியும். சும்மாரியா, செத்து போன கரப்பாம்பூச்சிக்கு இந்த பயம் பயப்படுறான். இவன் 650 கொலை 750 கொலை பண்ணிருப்பானா? யோ, உண்மையான கொலைகாரனுக்கு ஒரு அருகம்புல் போதியா? இவனுக்கு எதுக்கு இத்தனை பெட்டி? அதை செக் பண்ணி ஆகணும். எல்லா பேக்கும் ஓபன் பண்ணுங்க. இரியா செங்கடிப்பா, பெரிய ஆராய்ச்சியாளர் போல் இருக்கு. பின்ன 650 கொலைங்கிற சாதாரணமான விஷயமா? நீ பெங்களூர்ல பாத்து இல்ல கியூ எப்படி நடிச்ச? பார்க்கலாம் புக்க. இந்தா, கொலை செய்வது எப்படி, கொலை செய்து விட்டு புண்ணியம் தேடுவது எப்படி? புஸ்தகத்தை படிச்சுட்டு கொலை செய்யறவன் புஸ்தகம் படிச்சு சமையல் பண்ணாலே விளங்காது. இவன் கொலை செஞ்சு என்ன விளங்க போகுது? அந்த சூட்கேஸ் எடு. இங்க கொண்டு வந்து வை. டோன்ட் டச். என்னது? கல்லு. ஸ்டோன் பா. ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு தெரியாதா? இவன் என்ன கல்ல தூக்கி போட்டு கொலை செய்யறவனா? இந்த கல்ல நம்ம வேண்டக்கார முதல்ல கிடைக்காது. இந்த கல்ல பெங்களூர்ல இருந்து பிளைட்ல தூக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு லக்கேஜ் சார்ஜ் 10,000 ரூபாய் நான் அழணும். நீங்க என்ன கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி அமைச்சு என்ன அமுக்க பாக்குறீங்களா? சாபாஸ். கேஸ் சிலிண்டர், நீ என்ன சந்தேகப்படுறியா? என் சரித்திரத்திலே யாரும் என்ன சந்தேகப்பட்டது கிடையாது. உன்னால என் வரலாற்றிலே ஒரு பெரிய கரும்புலி விழுந்துருச்சு. விட விட விட. மேன் ஃபீல் பண்றானல்ல. ஓசிகாரனுக்கு பொதுவாவே மன வளர்ச்சி குறைவா தான் இருக்கும். கல்ல திருப்பி போடு. என்ன கில்லர், கல்ல திருப்பி போட்டாலும் கல்லு கல்லு தானே. அது கல்லுதான். ஆனா நீ பேசுறது ரெம்பல் உள்ள. திருப்பி போடியா. இப்ப அப்படி ஜிப்ப தர. ஐய அங்கப்பா. துப்பாக்கி, வெடிகுண்டு, டைம் பாம், ஒரு மாபெரும் கொலை சக்கரவர்த்திய அநியாயமா நான் சந்தேகப்பட்டுட்டேனே. கில்லர், என்ன மன்னிச்சிடுங்க கில்லர், என்ன மன்னிச்சிடுங்க கில்லர். எதுக்கு நீ 2 தடவை சொல்ற? கில்லர் செவடுனா. ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு சந்தேகப்பட வேண்டியது. அப்புறம் சரணாகதி எடுத்து கால் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. காளிப்பா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடு. ப்ராஜெக்ட்? எஸ். என்ன கில்லர், ஏதாவது டேம் கம் கட்ட போறீங்களா? நான் டேம் கட்ட போறேன்னா நான் தெய்வானை ரவுடு கட்ட போறேனாங்கிறத போக போக தெரிஞ்சுக்குவீங்க. கில்லர், நீங்க ரவுண்டு கட்டுவீங்களா இல்ல முக்கோணம் கட்டுவீங்களா? முதல்ல அந்த தெய்வானை முடிச்சு கட்டுங்க கில்லர். என்ன செங்காளிப்பா, 650 கொலை பண்ண எனக்கு இவெல்லாம் ஒரு கொசு மாதிரி. அம்மாவாசிக்குள்ள முடிச்சிடற. அடுத்த பேமெண்ட் ரெடி பண்ணுங்க. நீங்க காலையில அவ கண்ணு முழிக்கிறதுல இருந்து ராத்திரி கண்ணு முடுற வரைக்கும் என்னென்ன செய்வாங்கிற டீடைலா சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். பென் பிளேஸ். அங்க இருக்கு, அங்க இருக்கு. சொல்லு சொல்லு. சொல்றேன்டா. சொல்லுங்க. காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி கொண்டைக்கு பூ வச்சிட்டு கவுண்டர் ரூமுக்குள்ள போனான்னா கவுண்டரை கவனிப்பா பாருங்க. கவனிப்பு அப்படியே ஒரு கவனிப்பு. அதுக்கப்புறம் உச்சி பொழுது வந்துருதுங்களா? திம்பா பாருங்க, குறவழி வரைக்கும் ஒரு புடி பிடிப்பாளுங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், சப்போட்டா ஜூஸ்னு 4 ஜூஸ் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிருவா. இதாங்க அவளோட டெய்லி டீடைல்ஸ். உங்க 3 பேர்த்துக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. சத்தம் போட்டு படி. இன்வெஸ்ட் பண்றவங்க கேட்கணும்ல. சரி சரி. படிக்க தெரியல கூட நான் படிக்கிறேன். ஆப்போ பாயா, முட்டைக்கறி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் கபாப், காடை பிரியாணி, கவுதாரி அவியல், வாத்து பொரியல், வான்கோழி முட்டை, வான்கோழி முட்டையில போட்ட ஃபுல் பாயில். அது என்னது? 5000 ரூபாய் பட்டு புடவை 1. இல்ல, நாங்க சொன்னது ஒண்ணு, நீங்க எழுதுனது வேறையா இருக்கே. நீங்க சொன்னதெல்லாம் இங்க ஏத்திட்டப்பா. அப்ப இது இங்க ஏத்துறதுக்கு சாப்பிட்டா தானே நல்லா தெம்பா கொலை செய்ய முடியும். 650 கொலை சாதாரண விஷயமா? அதுல கில்லர், இந்த 5000 ரூபாய் பட்டு புடவை அதுல என்ன இருக்குங்கிறது நான்சென்ஸ். எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. நான் பெங்களூர்லயே சொல்லிருக்கேன். நீ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கேள்வி கேக்குறியா? இல்ல. பட்டு புடவை வாங்கி தர முடியுமா முடியாதா? இல்ல கில்லர், நான் எதுக்கு சும்மா சொல்றேன்? இருங்க. என் வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்கிறேன். 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்க மாட்டேனா?
கில்லர் நான் வாங்கி கொடுக்குறேன் கில்லர். இந்தாங்க உங்க ப்ரொஜெக்டர் ஆரம்பிங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டே நீதானா? ஆமாங்க. பெரிய ஆளா வருவேன். இப்படி வர வேண்டியதெல்லாம் வந்துட்டாருங்க. இனி இப்படி போக வேண்டியதானுங்க பாக்கி. இந்தா அறிவும் போட்டு நீயே ஸ்டார்ட் பண்ணு. தெய்வான் மர்டர் நம்பர் 651. அது வேட்டக்காரம்புதூர் தம்பிகளா? என்ன ஈர வாங்கி தம்பிகளா? நீ எதுக்கு அந்த பிள்ளைக்கு பட்டு போட வாங்கி கொடுத்த? உனக்கு என்ன மனசுல பெரிய விவேக் ஓபராயின்னு நினைப்பா? நான் அவரோட வர சாமியார் மாதிரி. என்ன சாமியார் மாதிரி மாமியார் மாதிரி? அந்தமா வேலையை பார்த்தமான்னு இல்லாம நீ அந்த கோழி அமுக்க பாக்குறியா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறனே தெரியலையே. என்னுடைய தொழில் அணுகுமுறையே அப்படித்தான். இப்பதானே ஆட்டுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன். கொலை பண்ண வந்தியா இல்ல ஆட்டை கழுவி விட வந்தியா? செலபத்தா நீ அனாவசியமா கோச்சுக்காத. ஏதோ அடங்கு முறை அடக்க போறான்னு சொல்றாரு. என்னடு காப்பமா மஞ்சண்ணா, இந்த ஆட்டுக்கும் பட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஹேல்ரி செங்காடி இல்லி நோடு. நீ அவனோட சேர்ந்து ரெண்டு பேரும் போட்டு தள்ள பாக்குறியா? அவன் தமிழ்லயே பேச சொல்லு. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க மட்டன் சாப்பிடுவீங்களா? அது இல்லாம நாங்க சாப்பிடவே மாட்டோம். வாரத்துல 2 நாள் மனுஷன் சாப்பிடுறது ஆடு. அதை வெட்டுறதுனா கூட பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், ஜட பின்னி விடுறோம், தலையில தண்ணி தெளிச்சு உன்னை வெட்டிக்கிட்டுமான்னு கேட்கிறோம். அது இன்னசென்டா தலைய ஆட்டினா தான் சாமியை கும்பிட்டு சதக் சதக். டேய் இவன் கொலைகாரன் இல்லப்பா, கசாப் கடைக்காரன். இல்ல நான் கன்ஃபார்மா கொலைகாரன் தான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ஆள் சைஸ்ல கொஞ்சம் ஒல்லியாகிறது ஆடு. அதை வெட்டுறதுக்கே எவ்வளவு சாஸ்திரம் பாக்குறோம், சம்பிரதாயம் பாக்குறோம். ஒரு மனுஷனை கொண்டா விளையாட்டா? எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதனால அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து யார கொலை பண்ண போறனோ அவங்களுக்கு சில நன்மைகளை பண்ணி புண்ணியத்தை தேடிக்குவேன். இந்த மாதிரி நான் புண்ணியத்தை தேடிக்கலைன்னா நான் பண்ற தொழிலுக்கே ஆபத்தா போயிடும். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நான் பண்ணதா நம்ப தகுந்த வட்டாரங்களை சொல்லப்படுற 650 கொலைகளுக்கு நான் ஜன்னி வந்து எப்பவோ செத்திருப்பேன். தெய்வானைக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து நான் புண்ணியத்தை தேடிட்டேன். அந்த அழகான பொண்ணை கொலை செய்ய சொல்லி என்ன தூண்டுறீங்களே, நீங்களும் புண்ணியத்தை தேடிக்குங்க பிரதர்ஸ். செல்லமுத்தண்ணே, என்ன வேண்டுதல்? என்ன 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 இப்படி கேட்ட? இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் ஆச்சே. நீ தீர்க்காயுசா 100 வயசு இருக்கும்னு நான் 101 தேங்காய் உடைச்சிட்டேன். தேங்காய் காசு கொடுத்து வாங்குனீங்களா இல்ல? என்ன இல்ல நொல்ல, அது எப்படி வந்தா உனக்கு என்ன? உடைச்சனா இல்லையா? இந்த பார், இது நான் காசு கொடுத்து வாங்கினது. உன்னுடைய பிறந்த நாள் அன்பளிப்பா. இதை நான் உனக்கு கொடுக்க போறேன். கையை நீட்டு. ஆஹா, இந்த கைக்காக இந்த வளையலா, இந்த வளையலுக்காக இந்த கையா, எது எப்படியோ இந்த வச்சுக்க. எனக்கு புண்ணியமா போகட்டும். அப்பா அம்மாடி அம்மாடி தேவான, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு அங்க பிரதர்ஷனம்லாம் பண்ணிட்டேன். இந்தா உன்னோட பிறந்த நாள் பரிசு. வச்சுக்க வச்சுக்க. முருகா. ஐயோ என்ன தெய்வான நம்ம கால்ல. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஆசீர்வாதம் பண்ண செங்காளியப்பா. நல்லா நல்லா எல்லாம் உனக்காத்தான். இந்த சாமி குங்குமத்தை எடுத்து என் நெத்தில வச்சு விடு. உனக்கு புண்ணியமா போகும். மஞ்சண்ணா மஞ்சண்ணா கிளரனா கிளரனா. கொலை சக்கரவர்த்தி கொலை சக்கரவர்த்தி. பிரதர்ஸ் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டுக்கு பூ வச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு, மாலையும் போட்டாச்சு, மஞ்சள் தடவை தலைக்கு தண்ணி தெளிச்சாச்சு, சிலுத்துக்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நீங்க ப்ராஜெக்ட் நிறைவேற்றணும். புடிங்க அருவால. ஐயா கொலை செய்ய போறதுன்னா நீங்க 3 பேர் எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? அருவாளோட அலைஞ்சு அனாவசியமா அலிபிஸ் கிரியேட் பண்ணாதீங்க. அவ கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுங்க. அப்புறம் என்னோட பெங்களூர் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி தர போறீங்க? நீங்க இப்படி கராரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதா அடமான வச்சு விட்டு வித்துட்டான். பணம் ரெடியா இருக்கு. நீங்க கொலைக்குண்டான வேலைய பாருங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஐயா? எங்கேப்பா உங்க ஊர்ல சாவுக்கு சங்குத ஆள் இருக்கா? எதுக்கு கேக்குறீங்க? என்னப்பா இது? 1க்கு அப்புறம் 2. இது யாராவது மாத்த முடியுமா? சான்ஸ் இல்ல. அதே மாதிரிதான் சாவுக்கு அப்புறம் சங்கு. இது யாருமா மாத்த முடியும்? இது பாரு, அமாவாசை முடிஞ்சு மறுநாள் காலையில 5 மணிக்கு சங்கு சத்தத்தை என் காதார கேட்காம நான் பிளைட்டே ஏற மாட்டேன். இது இன்னைக்கு நேரத்துல 2000 வருஷமா எங்க முன்னோர் காலத்துல இருந்து இந்த மெத்தடத்தை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்லன்னா வந்த காரியமே இன்னும் முடியல. அதுக்குள்ள சங்குங்கிறீங்க, சேகண்டிங்கிறீங்க, பந்தல்ங்கிறீங்க, பாடைங்கிறீங்க. இதெல்லாம் சரியா வருமா? செல்லபதே, என்னைய சந்தேகப்படுறியா? இல்ல இன்னொரு நோன்றா அம்மாவாசை அன்னைக்கு இங்க ஒரு கொலை விழுந்தே தீரும். அங்கக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுங்க, என் அக்கௌண்ட்ல கழிச்சுங்க. నైనా నైనా ఎక్కడున్నావు సలివీరా సలివీరా ఓ నైనా ఎక్కడున్నావు సలివీరా నైనా బయట రా నైనా సలివీరా సలివీరా నైనా పనగాడు వచ్చుంటాడు నైనా ரெண்டு பண்ணுங்கடா ఇక్కడ కూర్చోండి. இங்க எங்கடா கூச்சறது? காபி தகர சோடா தகர போய் தீக்குதார் போற. காஃபி தாக்க வரல, சோடா தாக்க வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பண்ணுங்கடா. మీరు చెప్పుంటే నేనే உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். பண்ணுங்கடா. அங்க பேச வேண்டிய விஷயம் இல்ல, இங்கதே பேசணும். ஏம் சாமி, நாளை காத்தால 2ஆம் கோழிக்கு ஒரு நேரத்துல வெளிய காத்தால 5 மணிக்கு நீ ஜமீன் வீட்டு வாசல் நின்று சங்கு ஊதுற. ஏன் சாமி யாரா சாக போறாங்களா? சாகுறாங்களோ சாகலையோ கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது. நாளைக்கு விடியா காத்தால் நீ சங்கு ஊதுற ஊதுல ஊர் ஜனங்களே திரண்டு வந்து நிக்கணும். நாங்களே வந்து நிப்பாட்ட சொல்ல நிப்பாட்ட கூடாது. ஊதுற சவுண்ட் நரகத்தோட வாசல் வரைக்கும் கேட்கணும். தெய்வானையுடைய ஆவி அந்தரத்துல பறக்கணும். இந்த புடி 500 ரூபாய் அட்வான்ஸ்.
டேய் செலிவீரா, என்ன பணத்தை பார்த்து தேமா நிக்கிற? இதுக்கு முன்னால சங்கோதி பழக்கம் இருக்கா இல்லையா? பண்ணுங்கடா ஏன் பண்ணுங்க இட்லி பேர் பண்ணுங்கடா சூஸ்து வா இல்ல, வேண்டாம், செப்புடா வேண்டாம். ஐடி குறி செப்புடா செப்பு சாமி சாமி வேண்டாம். நான் போய் சந்தை முன்ட்ட நீ செப்பே வேணும் சாமி எங்கயாவது போனா 50 100 தான் சங்கூதலுக்கு முன்பணம் கொடுப்பாங்க சாமி சாமி 500 ரூபாய் காட்டணும்னு எனக்கு கையும் போடல காலும் போடல அப்படியே கிறுகிறுத்து போகுது சாமி சாமி நாமே சந்தை முன்ட்ட ரெண்டு சாமி ரெண்டு ஆர்கெஸ்ட்ரா உட்கார்றா அடேங்கப்பா செங்காளியப்பா, உலகத்திலேயே சங்கூதறதுக்கு ஸ்கூல் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது இவனா தப்பா இருக்கும். பண்ணுங்கடா இப்ப சொல்லுடா டேய் நான் தான் நைனா படுத்தானே. ஐயோ எட்ல போட்டு சொல்லு டேய் ஐயோ, அது ஒழுங்கா சரியா ஐயோ, பண்ணு ஐயோ, ஐயோ. ஏய் எந்திர போய் பண்றா போற நைனா. போன மாதிரி பண்றா போன மாதிரி பண்றா வேண்டாம், போன மாதிரி பண்ணு வேண்டாம். பண்ணு இப்படி சொல்லு சாமி ஒரு நிமிஷம் சொல்லு சாமி கொண்டாடுறா பூவாகத்தம்மா புச்சக்க மண்டை படுத்தம்மா பூவாகத்தம்மா புச்சக்க மண்டை படுத்தம்மா பூவாகத்தம்மா புச்சக்க மண்டை செங்காளியப்பா நீ எங்க கோர்ட்டுக்கு நீங்க தனியா போக கூடாது, நானும் வரேன். அப்பனுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? நீ பதட்டப்படுற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் ஆயிடாது. நீ என் மக, நீ கோர்ட்டு படியெல்லாம் மிதிக்க கூடாது. ஏன்னா கோல்மால் பண்றவன் முள்ள மாதிரி முடிச்சவிக்கி பிளேடு போடுறவன் அடுத்தவன் சொத்தை மொத்தமா அபகரிக்கணும்னு நினைக்கிறவன் அத்தனை பேரும் அங்க இருக்கிறான். அப்பேற்பட்ட மோசமானவனுங்க மூச்சு காத்து கூட அப்ராணியான உன் மேல பற்றக்கூடாது. அதனால அப்பா மட்டும் கோர்ட்டுக்கு போற, நீ வீட்டுல இருந்து நேரத்துக்கு சாப்பிடணும். தெரியுதா? வர்த்தா கண்ணு. என்னக்குல்ல காவி கருப்பாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க கஷ்டமெல்லாம் தீர போகுது. தெய்வானியுடைய பாடி அடக்கம் பண்ண தயாரா இருங்க. அமாவாசையும் இருட்டு, அண்ணன் போட்டுக்கிற Dress இருட்டு. தெய்வான போறா புறப்பட்டு. இருட்டு இருட்டு புறப்பட்டு. அதுல என்ன டவுட்? வேர் இஸ் தி மேப்? என்ன மெக்கனாஸ் கோல்டு சினிமாவுங்களா மேப் எல்லாம் கேக்குறீங்க? சரி பிரிப்போம். கில்லர் இது 8 இங்கதான் கவுண்ட தன்னோட பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி நின்று செண்பகவல்லி அப்படின்னு பெறாத்துற இடம். இது 10க்கு 10. இந்த வீட்டு பழைய ஜாமான்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற இடம். இது 10க்கு 12. இங்கதான் கவுண்ட தன்னோட காலை பெப்பரப்பான பரப்பி வச்சு தூங்குற இடம். 3:30க்கு 3:30. டேய் உன் உயரத்தை சொல்லாத, மேப்ல காட்டு. யோ அந்த சதிகாரி படுத்திருக்கிற இடத்தை காட்டுங்கயா. தேவையில்லாம எதையோ காட்டிட்டு இருக்கீங்க. கில்லர் இது 7:30க்கு 7:30. இந்த வீட்டு அக்கினி மூலை. எங்களை புடிச்சிருக்கிற 7:30 சனி தெய்வான அவ படுத்திருக்கிற இடம். ஐ வாண்ட் திஸ். நான் தனியா போறீங்களே, துணைக்கு நானும் வரட்டுமா? நான் பண்ண 650 கொலைக்கு நீ துணைக்கு வந்தியா? இல்லைங்க. அப்படியே அதிக பிரச்சனை பேசிட்டு இருக்க. கில்லர் தெய்வானை எப்படி கில்லர் கொலை பண்ண போறீங்க? நானும் வந்து பாக்குறேன் கில்லர். பார்த்து நீ பயந்துட்டீனா கொலையை பாக்குறதுக்குள்ள உனக்கு வயசு பத்தாது. கொலைங்கிறது ஒரு மர்ம குகை. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கும் தான். நீங்க கதவை சாத்திட்டு 3 பேரும் ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணுங்க. வெளியில வந்து அனாவசியமா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. புரியுதா? கில்லர் இவன் என்ன வேப்பல் அடிக்கிறானா இல்ல கிரிக்கெட் விளையாடுறானா? ஏப்பா இது அடுத்த அமாவாசை வரைக்கும் தாங்காதப்பா. யாரோ சாமியார் வர சொல்றீங்க? ஜமீன் வீட்டுல சாமியார் சாகிறது நல்லது இல்லப்பா. கவுண்டர் வர இல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்காரு இன்னும் வரல. கவுண்டர் வர்றதுக்கு முன்னாடி ஜமீன் ஊட்ட விட்டு இந்த கர்மாந்தரத்தை எடுத்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
செங்காலியப்பா இந்த கில்லர் எதை பார்த்தா எதுக்கு இப்படி வெட்டி வெட்டி இழுக்கிறா எழுப்பி கேளு ஓட்டனா தெரி ஏன் நீ எழுப்பி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் எனக்கு உஷு 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 கார்கில் பாருக்கு போற மாதிரி பெல்ட் எல்லாம் எடுத்து கட்டிட்டு போறோம்டா புறப்படும் போது நம்ம தான் வழி அனுப்புறோம் அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு என்ன தெரியும் ஆனா புறப்படும் போது கேட்டையா துணைக்கு வரட்டுமான்னு இதெல்லாம் எனக்கு ஜுச்சுப்பி உப்புன்னு ஊதி தள்ளிடுவேனா கொக்கர மக்களையா படுத்து கிடக்கிறான் ஏன் சொல்ல பார்த்தா ஒரு நாள் நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுவோமா மாட்டோமாங்கிற டவுட்ல வலி பந்த மாதிரி நடிக்கிறான் தக்காளி செஞ்சாலும் செய்வாயா குளக்கட்ட வேண்டாம் வைத்தீரே முடியான்னு போயிட்டான் தட்டி எழுப்பி வில்லங்க பண்ணாத நீங்க ஒண்ணு கேட்க வேணாம் நானே கேட்டுக்கிறேன் ஆன்மீகம் வேற எடுத்து மடியில கட்டாத அவதிப்பட சொல்லிட்டேன் நான் சொல்றது கேளியா கில்லர் கில்லர் யோ கில்லர் எதை பத்தியா பயந்து தொலைச்ச சொல்லுடா நான் சொன்னதை கேட்டியா அவனுக்கு எதையோ நினைச்சு நினைச்சு வெட்டுதியா முதல்ல கை கால் மட்டும் தான் வெட்டிக்கிட்டு இருந்தது இப்ப நாக்கு சேர்த்து வெளியே தள்ளிடுச்சு யோ கூட்டிட்டு வந்த குற்றத்துக்காக எங்களை கொலகாரனாக்காதையா அப்போ என் வீட்டு அடமானம் வச்சு நான் கொடுத்த பணம் அவ்வளவுதானா ஊதாதே 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 ஏழன் சாமி ஏழன் பண்ணேகாடா சத்து சாலேதா இப்பதானே வந்திருக்கிற சாமி விடியறதுக்குள்ள சும்மா தம் கட்டி ஊதுறன்னு வச்சுக்கங்க அப்படியே ஊரே முழிச்சுக்கு சாமி சாமி 500 ரூபாய் பணம் தீசுக்கு நீ ஊத போத்தே தர்மம் காது சாமி அப்ப செல்லுவீரா நீ கெட்டிக்காரதா தொழில்காரதா சாபத்திக்காரதா ஆனா தயவு செய்து இப்ப ஊதாத தேவைப்படும் போது நாங்களே சொல்லி அனுப்புறோம் அப்ப வந்து ஊது பண்ணேகாடா சாமி அப்ப கொடுத்த பணம் திருப்பி கேப்பீங்க பணத்தை நீ ஏன் வச்சுக்க டப்பா இன்னொரு 500 ரூபாய் கொடுப்பா இந்த வாங்கி போடா சாமி பண்ணேகாடு உங்க நல்ல மனசுக்கு ஒரு வாட்டி ஊதி போட்டு போறேன் சாமி படுவா குறவடிய கடிச்சு போடுவேன் அங்க போய் அவன் பையனை படுக்க வச்சு ஊதுறா போடா சாமி நீ போடா என்னடா வெங்காயத்துல பாசு செத்து போன கர்ப்பா பூச்சி பார்த்து பயப்படுறா அவன் ஒரு பாசா சொட்ட டேய் நீ எங்கடா வந்த எதுக்குடா வந்த அங்க ஏகப்பட்ட பேர் டோக்கன் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அவசரத்துக்கு கால் டாக்ஸி கிடைக்காம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன் எங்க பாஸ் அங்க வரலன்னா பெரிய பிரச்சனை அந்த பாஸ் இங்க இருந்தா தாண்டா எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை செகாரிப்பா செல்லமுத்தா யோ 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 ஒரே வார்த்தை கேட்டுக்கிறையா இவன் எதை பார்த்து பயந்தான்னு வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கையா சரி ஆதங்கத்தை தீர்த்துக்க கேட்டுக்கடா கில்லர் கில்லர் யோ கில்லர் எதை பார்த்து பயந்த ஏத்ரா வண்டியில போச்சு யார பணத்தை பிழைத்து ஏன் இப்படி தண்டு கொண்டு இங்கிட்டு ஒரு ஆண்டு யாராய் எல்லாம் உங்களாலதான் கவுத்துட்டீங்களா படுவாவீங்களா கொலக்கட்ட யார்கிட்ட கோவிச்சுட்டு வந்து இப்படி நிக்கிற நான் உனக்கு ஜமீன் ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கலாம்னு ஆசை உங்களை நம்பினா ஜமீன் ட்ரெஸ் போட முடியாதுப்பா கோவணம் கட்டிட்டு தான் நிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீ ஷூட் கோட்டோட அலைஞ்சியா என்ன பண்ண சொல்ற ஜோசியர தெய்வானோட டாஜி தாங்க முடியல நீ வேணா ஒண்ணு பண்ணு வாரிச்சுலாத வேற ஏதாச்சும் ஒரு கவுண்டர் இருந்தா புடி அவனுக்கு வேணா நான் கொல்லி வைக்கிறேன் ஏற்கனவே நான் பிடிச்ச கவுண்டர் விட்டாச்சு இதுல வேற நான் ஒரு புது கவுண்டர் தேடி கண்டுபிடிக்கணுமா வேணா ஒண்ணு செய்யுங்க எனக்கு கொல்லி போடுங்க அது நடக்கத்தான் போகுது நீ என்ன ஜம்ப் பண்ணாலும் இந்த ஹைட்டுக்கு வரவே முடியாது எதுக்காக ஜோசியர டென்ஷன் ஆகுறீங்க பெங்களூருன்னு ஒரு ஊரு செங்காலியப்பா ஆள விடு ஒரு கில்லருக்கு என் வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்தது போதும் இனி அடமானம் வைக்க கிட்ட வீடு இல்ல பெரிய தாஜ்மஹால் வித்து கொடுத்துறான் உன் வீடு பண்ணி குடிச்ச இனிமே வீட்டை பத்தி பேசாதடா நான் ஒரு சாதாரண ஜோசியம் தான் நீ சாதாரண ஜோசியம் தான்டா நீ என்ன மங்களாபுரத்துல பெரிய மடம் வச்சிருந்தியாடா இல்ல அன்னைக்கு இதே இடத்துல பேராசப்பட்டு உங்ககிட்ட கமிஷன் பேசி கவுண்டர் கிட்ட கொண்டு விட்டேன் இன்னைக்கு இதே இடத்துல சொல்றேன் நீங்க கலந்துக்குங்க என்ன லூஸ் மாதிரி பேசுற வைக்கல பாக்கறதுக்காக கோர்ட்டு போட கவண்ட வந்து நான் எங்க இருக்காட்ட நீ என்ன ஆன்சர் சொல்ற அன்னைக்கு சோழிய உருட்டி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கல அதே மாதிரி சோழிய உருட்டி பிரிச்சு வச்சே என்ன பிரிச்சிருவே உரிச்சிருவேங்கற ஒன்ன நம்பி பொள்ளாச்சி சந்தையில நாங்க பண்ண மார்க்கெட்டிங் பிசினஸ் கேன்சல் பண்ணிட்டோம் போர்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல பெரிய பெரிய விஐபி எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க எங்க பொழப்புக்கு வழி சொல்றேன் நான் தான் முடிச்ச பையன் குண்டா சட்டி ரோல பாத்தியாப்பா பொழப்புக்கு வழி கேட்டா கோவணத்தை வந்து மூஞ்சில எரிஞ்சிட்டு போறேன் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் செங்காலிப்பா ஏன் இப்படி உனக்கு என்னாச்சு நீ முதல் மந்திரி ஆகணுங்கிற ஆசை நிறைவேறாம போச்சா இல்ல இடத்தேர்தல் நின்று தோத்து போயிட்டியா தோத்து போன கருமாந்திரம் முடிச்ச பயல்களே கூச்ச நாச்சம் இல்லாம 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்குள்ள அலையிறானுங்க நம்ம ஏன் சாகணும் வாட் இஸ் திஸ் நம்ம வாழணும் எதுக்கே இப்ப மணிரத்ன படத்துல வர வசனம் மாதிரி ஒவ்வொரு 3 வாட்டி சொல்லி காட்டுறேன் நான் அப்படித்தான் பேசுவேன் இருக்கவே இருக்கு நம்ம 2 பேரும் பொள்ளாச்சி சந்தையில செஞ்ச டகால்ட்டி வேலை அதை ஜமீன்ல காட்டுவோம் கமான் செங்காலிப்பா 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 செங்காலிப்பா
தெய்வானே செங்காலி இப்ப எங்கம்மா போனாப்ல? காலையில இருந்து 2 பேரையும் ஆள காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. ஏன் என்ன விஷயம்? வக்கீல பாத்துட்டு வரவல்ல கவுண்டருக்கு நெஞ்சொலி வந்துருச்சுமா. பொள்ளாச்சி நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். உசுருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லையே. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்கறாங்கம்மா. சரி சரி வாங்க போலாம். ஆமா. கிளம்புதா கிடைச்ச நம்பிக்கிட்டு தெய்வான ஓடுறா போல அட பாத்துட்டு நிக்கிறே போய் ஐயா 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 கவுண்டருக்கு நெஞ்சு வந்து பொல்லாச்சாவை செய்யறாங்க ஐயா தேவான உடனே சொன்னாங்க. செங்காலிப்பா ஜோசியங்கிட்ட பிழைக்கிறதுக்கு வழிகட்டும் இல்ல, இதுதான் சரியான வழி. கவுண்ட மண்டைய போடுறது உறுதி. சொந்தக்காரன் வந்து சொத்தை சுண்டுறதுக்குள்ள நம்ம 2 பேரும் சூட்டிட்டு போயிருவோம். கமான். இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்களே எப்படி? ஐடியா. ஐயோ 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 அம்மா ஐயோ அம்மா. டேய் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஓடியாங்கடா ஓடியாங்கடா ஓடியாங்கடா. டேய் கொஞ்சமாவது விசுவாசம் இருக்குதா, மனசாட்சி இருக்குதா? கவுண்டன் ஜோத திங்கிறீங்களே, நன்றி இருக்காடா? அவன் ஆஸ்பத்திரி இப்போ பிறகு படுத்திருக்கா, நீங்க எல்லாம் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா? டேய் எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒரு லாரியை புடிச்சிட்டு ஓடுங்கடா. இங்க காக்கா குருவி கூட இந்த பங்களா வேண்டாம். ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடுங்கடா. செங்காலிப்பா வெள்ளி பாத்திரத்தை வேண்டிய அளவுக்கு எடுத்து போட்டாச்சே. நகை இருக்கு, பணம் இருக்கு, அதை எடுத்து போடியா. போடு போடு. பாரு பணத்தை இந்த பையில போடு. போடு போடு போடு. யோ பேப்பர்ல எதுக்கு படிக்கிற? காலையில தினத்தந்தி படிக்கிறியா? அது பத்தாதா? யாரு விட்டு சொந்த யாரையோ கொள்ளடிக்கிறது? யாருக்கு கீழே அதெல்லாம் படிச்சு பாரு. அட கொக்க மக்கா, அட கொக்கா மவனே, அட கொப்பத்தா மவனே, எல்லா ப்ராப்பர்ட்டி இவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கான். இவன் என்ன கழட்டி விட்டுருவானே. என்ன எழுப்ப வேண்டி இருக்குது? கவுண்ட் என்ன பண்ணிருக்கா? பூரா சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்கா. இனிமே இந்த ஜமீனுக்கு நான் தான் ராஜா. நீதாமா ராஜா? ஊருக்கே நீதான் ராஜா. அப்புறம் சிரிக்கிற? எல்லா சொத்தையும் உன் பேருக்கு தான் எழுதியிருக்கா. எழுதிருக்கான்ல? ஏதாவது ஜோக் இருந்தா சொல்லிட்டு சிரிப்பா. நானும் சிரிக்கிறேன். பெரிய ஜோக்குமா? என்ன ஜோக்கு? எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கவுண்ட கையெழுத்து போடல. அட ஏன் முக்கற? கவுண்ட மண்டை போடுறதுக்குள்ள போய் கையெழுத்து வாங்கிடுவான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? கவுண்ட பொள்ளாச்சி சீட்டில் படுத்துட்டு இருக்கா. நான் பொள்ளாச்சி சீட்டில் என்ட்ரா முடியுமாயா? ஏன் முடியாது? சந்தையில பொறுக்கிட்டு இருந்தப்போ சதீஷ் ஒரு இன்ஸ்பெக்டர் அவன காது மேல அப்புறம் காது வழியா ரத்தம் வந்து இல்ல, அவன் எப்ப நம்மளை பொள்ளாச்சி சீட்டில பார்த்தாலும் முதுகல் டின்ன கட்டிடுவான். அவன் கிடக்குறான் மாட்டுச்சாணி. எம்ஜிஆர் நம்பியார பார்க்க எப்படி போனாரு? மாறு வேஷத்துல. சூப்பர் மா. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஏய் 402 அந்த போட்டோ கொண்டா மேன். ஐயா அவனுங்க அடிச்ச அடியில காது ஜவ்வு கிழிஞ்சு அது இப்பதான் சரியா இருக்கு. வேற ஏதாவது ஈஸியான கேஸ் பிடிக்கலாங்களா? அதெல்லாம் உமார பிள்ளக்கா பசங்க கிட்ட சொல்லு மேன். காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிற அந்த 2 பொறுக்கி பசங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் மேன். கொண்டா சதீஷ் ஒத்து மேன். தெலபதா என்னோட மாறு வேஷம் எப்படி? நான் யாரு அடையாளம் தெரியுதா? எங்க இப்படி திரும்ப? செங்காலிப்பா நீ யாருன்னே தெரியலப்பா. என்ன பாரு. இல்ல இல்ல என்ன? நீ என்னோட செல்லமுத்தார் இல்ல, வேற யாரோ. சக்சஸ். யோ ஏன் இங்க வந்து நிப்பாட்டிட்ட? டயர் பஞ்சர் ஆயி போச்சுங்க, என்ன பண்றதுங்க? அட கருமாந்திரம் முடிச்ச அளவே என்ன செல்லமுத்தா இது? சந்தை வாசல் கொண்டு வந்து வண்டி பஞ்சர் ஆக்கிட்டா. அட நீ எப்ப கவலைப்படுற? டாக்ஸி வாடகை மிச்சமாச்சு இல்ல. சந்தைக்குள்ள குறுக்கு பூந்து போனா ஹாஸ்பிடல் வந்துற போகுது. டாக்ஸி டிரைவர் ஏனுங்க, நீங்க பஞ்சர் போட்டு வைங்க, நாங்க டீ சாப்பிட்டு வந்துறோம். சரிங்கண்ணா. அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. அள்ளிக்க 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 அள்ளிக்க. கவனரியா சிங்கிள் குருமலன் ஒரு மாறு வேஷம் போட்டு வந்திருக்கா. நீ சவுண்ட் நம்மள காட்டி கொடுத்துற போல இருக்க. இல்லப்பா நான் வளர்ந்த சந்தை, அந்த மண்ணை மிதிச்சு உடனே எனக்கு தாங்க முடியல. அள்ளிக்க அள்ளிக்க. மண் வாசம் தூக்குறாங்க. ஓடிட்டு வா. சரி வர்றேன். செல்லமுத்தா குருமலன் வாழத்தாரில் தட்டி விட்டாப்பா. மாறு வேஷத்தை கலச்சிட்டாப்பா. ஆமாப்பா பண்ணார பரதேசி பையன். ஏய் இலக்கட்டு, எங்களை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? அட செல்லமுத்தா, ஏப்பா
இத்தனை மாசமா எங்க ஆனா எங்க 2 பேருக்கு துபாயில வேலை கிடைச்சிருச்சு. அப்ப இங்க இருக்க மாட்டீங்களா? அதான் நீ இருக்கியா, அப்புறம் நாங்க எதுக்கு? ஆனா அட போடா. அளவு செங்காலிப்பா 3 மாசமா எங்க போயிருந்தீங்க? அது அந்த இலக்காரக்கிட்ட சொல்லி வைக்கிறேன். அது இல்லப்பா, அந்த 3 சூடு இன்ஸ்பெக்டர் உங்க 2 பேரும் போட்டோவை தேடி இருக்கிறேனப்பா. யார் அந்த தோல்ல சைக்கிள் ஓட்டுவான் அவனா? அவன நாங்க பாத்துக்கிறோம். ஐயா 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 தலைய ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா? 3 மாசமா தர்றையா? ஏ கோமாதே கண்ணுலயே மாட்ட மாட்டேங்குது. அதுவும் அந்த மேரி மாதா கோயில் கிட்ட மேய்ஞ்சிட்டு இருக்குது. போடா கோமாதா போடா. ஏய் கிளுங்க கிளம்புத்தா அவனே தான். எஸ் சாதீஷ். ஐய் இந்த ஃப்ராடுங்க 2 பேரும் எங்கயாவது பாத்துக்கீங்களா? எனக்கு இவனுங்களோட காது 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 வேணும். குற்றவாளிகளை விட குற்றவாளியை மறைச்சு வைக்கிறானே அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. கம் ஆன் டெல் மீ மேன் டெல் மீ மேன். சொல்றோம். ஐயா சதீஷ் 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 என்ன கவுண்டம் போயிட்டானா? என்ன என்ன? ஐயோ அப்பா அப்பா, வீதியில நீ நடந்தா வீரபாண்டி கட்ட பொம்மை. ஆமா, வீட்டுக்குள்ள நீ நடந்தா வெறும் வேட்டி கட்டின பொம்மை. ஆமா, கஞ்சி போட்ட சட்டையத்தான் கசக்காம போடுவேயே. ஆமா, வண்டி மைய வடிச்சு எடுத்து உன் நரச்ச தலையில தடவிக்குவீங்க. ஐயோ நர்சம்மா நர்சம்மா, எங்க அப்பா போயிட்டாருமா, என்ன தனியா தள்ளி விட்டு எங்க அப்பா போயிட்டாரு. போய் அந்த பக்கம் விளையாடுறியா? இட்டுச்சுன்னா உனக்கு மட்டும் தான் சோகம் இருப்பான். 2 பேரும் வந்து எனக்கு இருக்காதா? ஐயோ நரசக்கா நரசக்கா நரசக்கா, எங்க அப்பா போயிட்டாரக்கா. நிறுத்துங்க. ஏன் இப்படி அலம்பல் பண்றீங்க? யார் செத்து போயிட்டாங்க? எங்க அப்பா வேட்டக்கார முதல் முத்து கவுண்டருங்க. அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. வார்டுல போய் பாருங்க. ஏய் சங்கடிப்பா, பத்திரத்தோட கையெழுத்து வாங்கிக்கலாம். அட என்னாச்சு? பத்திரத்தை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுல வச்சு நீங்க என்ன வெங்காயம் போடுங்க வந்தியா? அவன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டுமா. அதுக்குள்ள முத்து கவுண்டர் செத்து போயிடுவான். கவுண்டர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா எப்படியா சீரியஸா பெட்ல படுத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. இந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. எங்க அப்பா கொண்டு போட்டுவாங்க. வீட்டுக்கு தூக்குங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இந்த நிலைமையில எப்படி கொண்டு போக முடியும்? எனக்கு நேரம் புரியாம நீ பேசாத. நாங்க கொண்டு போய் ஆகணும். கொண்டு போக விட மாட்டேன். கொண்டு போக விட மாட்டேன்னு சொல்றீங்க. யாரு? இது எங்க அப்பா. செண்பவள்ளி. கொண்டு போவேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இது எங்க மாமா. என்ன கூட கூட பேசிட்டா? அவள 2 அப்பா போய். ஆமாங்க. என்ன பேசுறானு கேளு. பேசிட்டீங்க. என்ன கூட கூட பேசுறாங்க? ஓடி வா. என்ன நினைச்சீங்க? அவன் கூட பேசு. என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ அவன் கூட பேசுடா. நீ அவன் கூட பேசு. ஐயோ அப்பா. செண்பவள்ளி. இனி நான் பொழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. செண்பவள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிடுங்க. ஆம்புலன்ஸ். எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா? செங்காளியப்பனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தானே என்கிட்ட வருவேன்னு சொன்னீங்க. மறக்கல, மறக்க மாட்டேன் செண்பகவள்ளி. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறக்கவே மாட்டேன். அப்போ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? செங்காளியப்பா, ஜோசியரை பார்த்து கூட்டு வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து உனக்கும் தெய்வானுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பத்திரத்துல கையெழுத்து போட்டு என் கண்ணை மூடிடுறேன். அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா. ஆனா அது கொஞ்சம் ஏற்பாடுகள், மேலதாளங்கள், ஐயரே, சாமா செட்டு அப்படி இப்படி எல்லாம் இருக்குல்ல. நீங்க முதல்ல கையெழுத்து போட்டுன்னு வச்சுக்கலாம், சுலபமா இருக்கும்னு நம்ம அபிப்பிராயம். இல்லப்பா, உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் பத்திரத்துல கையெழுத்து போடணும்னு என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஐயா, கல்யாணம் நடந்தாதான் நீங்க பத்திரத்துல கையெழுத்து போடுவீங்க இல்ல? வா வா வா. ஆனா என்ன சொல்ல முடியாது, அந்த முத்து கவுண்டர் கையெழுத்து வாங்குறதுக்குள்ள நீ இந்த காட்டு கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போட்ட. அட, நீ தலையால தண்ணி குடிச்சாலும் சரி அந்த பித்து கவுண்டர் கையெழுத்து போட மாட்டான். நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு பிக் பாக்கெட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ப்ளீஸ் டர்ன்மா. லுக்குமா, அவ பிட் பாக்கெட், நீ என்ன பிர்லா பேர்னா? யோ, காலையில 3 இட்லிக்கு ஒரு மசால் வடைக்கு அவ சேலையில இருந்து உள்பாவாட வரைக்கும் துவைச்சு போட்டே மறந்துட்டியா? யோ, இதுக்கு தான் சொல்றது செங்காடி, நடந்து வந்த பாதையா பின்னால பாரு. எதுக்கு? அதான் சொல்றாங்களே, முன்னாடி போற பாதையை பார்த்தா தான் உருப்பட முடியும். செங்காடிப்பா, நான் சொல்றத கேளு. கேக்குறேன். உன்னை யாரு தெய்வான கல்யாணம் பண்ணி சொல்றது? கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பா. கொடுக்குறேன்.
நீ தெய்வான கழுத்துல 3 முடிச்ச போட்ட உடனே அந்த கைகால் விளங்காத விளக்கண்ண கவண்ட சொத்த பூரா உன் பேருக்கு எழுதி வச்சிருவான். அவங்கிட்ட என் பொண்டாட்டி கூட்டிட்டு அனிமன் போறேன்னு கொடைக்கானல் போ. உனக்காக அங்க சூசைட் பாரு ரெடியா இருக்கும். அந்த தெரியுது பழனி எட்டி பாருடின்னு சொல்லு. அவ எட்டி பாப்பா. பின்னால ஓடி வந்து பொச்சு மேல போதக்கிட்டே ஒரு மிதி பாடி திண்டுக்கல்ல உருண்டு போய் கிடக்கும். கழுதியா குதிரையை கடிச்சு திங்கிட்டு நீ எவ்வளவு ஜாலியா இரு. அப்ப இந்த மாய்க்கராம்பட்டி மல்லிகா, மரப்பேட்டை ஜோதி, எரிசனப்பட்டி சரசல்லா எவ்வளவு கரெக்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அந்த கருமாந்திரம் புடிச்சு விளையாட விட்டு தொலை மாட்டியா வெச்சு தொலை. ஆனா அந்த பித்து புடிச்ச முத்துக்கவண்டம் கிட்ட கையெடுத்த கரெக்டா வாங்கு. ஜோசியர் இது நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம்! சந்தையில பொறுக்கி தின்னுட்டு இருந்த நீங்க ஜமீன் சொத்தானே பாக்குறீங்களா? நாங்களாவது சந்தையில பொறுக்கி தாண்டா தின்னுட்டு இருந்தோம். நீ ஜமீன்ல நக்கி குடிச்சுட்டு இருந்த. ஏண்டா கத்துற? ஏண்டா கத்துற? அதான் கமிஷன் தரேன்னு சொல்றோம்ல, கவிட்டு ஓட வேண்டியதா? யாருக்கு யாரு? நான் உனக்கு தரேன்டா. நீ என்ன பில் கேட்டு பேரனா கமிஷன் வாங்குறது இல்ல? 50 ரூபாய்க்கு வண்டி பின்னால் நொங்கு நொங்கு ஓடி வரல. பாருங்க, நான் ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சுக்குவேன். ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிறவன் என்ன குழி தோண்டி புதைக்க நினைச்சான்னா அவன் அந்த குழியில தள்ளி விதிச்சிருவேன். பாலிடிக்ஸ் பேசுறியா? டேய் பாலிடிக்ஸ் பேசுறா. ஆமா, இப்ப நான் நேரா கவுண்டர் கிட்ட போறேன். உங்க 2 பேருக்கு வைக்கிறேன். செங்காலிப்பா கேட்ச் தான் பண்ணு. அவசரப்பட்டு அவனை கொன்னுடாத. நீதான் பெரிய ரவுடி நினைச்ச. ஒரு 6.2 மேல ஒரு 3.2 உட்கார்ந்து இருக்குது. செல்லப்பட்டா வாசனை பேசுற நேரத்துல காப்பாத்து குடிக்கிறேன். பூந்துக்கடா. நல்லா கொடுத்தாங்க. டேய் குடிப்பா. நல்லா கட்டியா, நல்லா கட்டி டெஸ்கா பாருங்க. செல்லப்பா நல்லா கட்டிட்டீல, நல்லா கட்டிட்டீல, நல்லா கட்டிட்டீல. என் வீரத்தை காண நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட். பெரிய வீரையா தூக்கியா. நிலகாலம் பிறக்குது, நிலகாலம் பிறக்குது. கண்டிப்பா ஜோசிகாரன் ரெடி. சாமி பேசணும் கொடுத்துருவீங்கல்ல? கரெக்டா பேசினா கொடுப்போமியா? இடையில விட்டா எடுத்து கொடுப்பீங்களா? அட இடையில நீ என்ன விடுறேன்னு தெரிஞ்சா தானே எடுத்து கொடுக்க முடியும். ஆரம்பிக்கிறது பிரச்சனை. ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்க, முடிக்காம விட மாட்டேன். ஸ்டார்ட். 1 1 2 இதான் ஆரம்பிக்கிறதா? இது அங்க வந்து சொல்லுவா. அப்பா அப்பா நம்ம ஜோசியர் எங்க வெளியூர் போயிருக்காராமா, அதனாலதான் இவரை கூட்டிக்கிட்டு வந்து. நாள் குறிக்கிறதுக்கு எந்த ஜோசியரா இருந்தா என்னப்பா பாக்க சொல்லு. ஸ்டார்ட். 1 1 2 அடடா 2 2 4. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, ஜனவரி. டேய் வருஷத்துக்கு 12 மாசம் தான். உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா 1 மாசம் வருது? சொல்லி கொடுத்த ஒழுங்கா சொல்லுனா கமிஷன் தர மாட்டேன். சாமி நாளைக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது, முகூர்த்தம் இருக்குது. என்ன குடுகுடுப்புக்காரங்கறத காட்டி. இந்த முகூர்த்தத்தை விட்டா இந்த ஜென்மத்துல செங்காலியப்பனு கல்யாணம் நடக்காது. வைத்தியரே ஐயா, இப்பவே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அழைப்பு சொல்லிடுங்க. சரிங்க. தோரணம் கட்டி, வாழை மரம் கட்டி, வீட்டையே அலங்காரம் பண்ணிடுங்க. நாளை காலையில நான் கல்யாணத்தை பார்த்தே ஆகணும். சீக்கிரம் வெட்டி போடுற பொன்னிச்சாமி, நிறைய வேலை இருக்குது. இப்படி ஒரு கல்யாணத்தை நான் உலகத்திலே பார்த்தது இல்ல. டேய் பழனிச்சாமி, மறந்தே போச்சுடா. பெட்ரோமஸ் லைட் பத்தாது, நம்ம குமார் கடையில போய் 3 பெட்ரோமஸ் லைட் கொண்டு வர சொல்லு. இங்க கொண்டு வர சொல்றேன். அட பைத்தியக்காரா, ஜமீன் பங்களா கொண்டுட்டு வர சொல்லு. சரி. டேய் பொன்னிச்சாமி, அடுத்த மரத்துக்கு வா. ஏங்க வெடியால 6 மணிக்கு கல்யாணம்ங்கறீங்க. பந்தல் போற வேலைய முடிஞ்சு போங்களா? என்ன பண்றது, வெடியறதுக்குள்ள பந்தல் போட்டு தானே ஆகணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே கவுண்டர் உயிரில கையெழுத்து போட போறாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி செங்காலிப்ப நமக்கு முதலாளி ஆப்பறான். 30 வருஷமா கூட கும்பிட்டு போட்டுட்டு நாம போறங்க இன்னைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம தலையில அப்படி இருக்குது, என்ன பண்ணுங்க? இல்லங்கம்மா, இப்படி கூட்டம் பண்ணா எப்படி காத்து வரும்? காலி போங்க. செங்காலிப்பா கவுண்ட கையெழுத்து போடாம மண்டை போட்டுருவோம் போட்டுருக்கேன். அதான் எனக்கு பயமா இருக்கு. வைத்தியரே கவுண்ட கண்டிஷன் எப்படி இருக்கு? ஆவி போற கலப்பாயுது. அவர் வாழ்ந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனமலை, காளியாவரம், டாப் சிப்பு, மாசாணியத்து கோயில் அங்கெல்லாம் வாழ்ந்திருக்காரு. அங்கெல்லாம் நாங்க டோரி எடுத்து தூக்கிட்டு போக முடியுமா? நான் சொல்றது இந்த வீட்டுக்குள்ள. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இடத்த மாத்தி மாத்தி உட்கார வைங்க. ஓ அப்படி மாத்தி உட்கார வச்சீங்கன்னா கல்யாணம் முடிகிற வரைக்குமாவது கவுண்டரோட உசுறு தாங்கும். செஞ்சிருவோம் செஞ்சிருவோம். ஏப்பா எப்ப கொண்டு வர சொன்னா எப்ப கொண்டு வர லைட்ட கொண்டு வர போகல. ஐயா அம்மா உயிரை விட்ட இடம் இதாங்க. நீங்களும் உயிரை விட்டுறாதீங்க ஐயா.
ஐயோ உள்ள கொடை சாஞ்சி கிடக்குறா. நீங்க வண்டிய கொடை சாயாம தள்ளிட்டு போங்க போங்க. கிளம்புடா. கவுண்டரோட இடத்தை மாத்தி வைக்கிறா. குயிக். கிளம்புடா. என்னது வெச்சது ஒரு இடம் இருக்கிறது வேற இடமா இருக்குதா? தெய்வானையோட வேலையா இருக்குமோ? இல்ல வைத்தியர் சொன்ன மாதிரி ஆவி அலபாயுதோ. ஏதோ ஒரு திருப்பு. சகலிப்பா கண்ணெல்லாம் எரியுது. மணி என்னன்னு பாரு. 4:30 மணி ஆச்சுப்பா. போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து இடத்தை மாத்தி வச்சவன முடிஞ்சு போயிரு. அந்த கருமத்தை கீழே போடு. சரி நட நட. என்ன பெட்ரோல் லைட் காரற? லைட் அவுஞ்சு அவுஞ்சு எரியுது. வந்து என்னன்னு பாரு. மனவரி பூ கட்டற வேலையெல்லாம் இருக்குல்ல. வந்து சீக்கிரம் சரி பண்ணி கொடு. டேய் 2 ஜமீன் மரமாட்ட நிக்கிறான். குறுக்கங்கடா போற. ஓடாத பக்கம். எங்க தள்ளிட்டு போறீங்க? ஆஹா இந்த ட்ரெஸ்ஸ போட்டு இந்த ஜமீனுக்கே ஜமீன்தார் ஆகலான்னு ஆசைப்பட்டேன். நடக்கல. போட்டாவது பாப்போம். ஏப்பா செங்காலிப்பா. எஸ். மணி 5ஆவது புது மாப்பிள்ளை இங்க நின்னுட்டு இருக்க. போய் குளிச்சு ரெடியாப்பா. செல்லமுதா கூட்டு போப்பா. அங்க எங்க போறீங்க? அட 10 நிமிஷம் ஆச்சுல. கவுண்டர் இடம் மாத்தி உட்கார வைக்கணுமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் குளிச்சு ரெடியாவு. வாத்தியார் எழுப்பி கொடுங்க போ. இங்கே விட்டு போட்டு போயிட்டாங்களா? அடடே. டேய் என்னடா விடுஞ்சிரு போல இருக்கு. கவுண்டரை தூக்கிட்டு போறனா வெள்ளிங்கிற என்ன நம்மள கண்டந்தனமா வெட்டி போட்டு வரல. தூக்கிட்டு போகாட்டி தானே வெட்டி போடுவாரு. தூக்கிட்டு போறோம். என்னமோ தலைய நீவி நீ விட்டு போட என்ன ஆச்சு? எல்லாம் உங்க ஆளுங்க பண்ண குழப்பம் தான். இவர் ஏங்க ஜமீன் ட்ரெஸ் போட்டாரு? ஏயா நீ அடிக்கிறதுக்கு நான் வாட்டமா இருக்கங்கிறதுக்காக பலர் பலர் நடிக்கிறதா? இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாகட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஒரு கையெழுத்து போட்டுருப்பா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணம் முடியட்டும். அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். போய் உட்காரு பாப்போம். மகராசியா இருந்தா போய் மண்ணடையில உட்காரு. सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु गन्धरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः माङ्गल्यदेवताभ्यो नमः देवताभ्यो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये गौरी